நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற அண்ணன் உள்பட்ட அனைத்து உறவுகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டம் கேடுகட்ட மத்திய அரசை கண்டித்து நடைபெறுகிற ஆர்ப்பாட்டம். அன்பு உறவுகளே, இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதற்கு காரணம் இந்திய ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிற இந்த நிலை எந்த நாட்டிலும் நடக்காது. அன்பு உறவுகளே, மோடி அரசு கேடி அரசாக இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருக்கிறது. கேடுகட்ட அரசை இந்த மோடி ஆளாக்க பார்க்கிறார். மோடி அவர்கள் நினைப்பது இந்த நாட்டில் இந்தி மாத்திரம் இருக்க வேண்டும், மற்ற இனங்கள் எல்லாம் இந்த நாட்டில் அவர்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்பதை கொண்டுதான் இன்றைக்கு புது புது திட்டங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அன்பு உறவுகளே, நான் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டுமானால் 4 நாளாகும். எனக்கு பின்னாலே நீண்ட ஒரு உரையை என் அண்ணன் ஆற்ற இருக்கிறார். நான் ஒன்றை மாத்திரம் சொல்லிக் கொள்கிறேன். இன்று இருக்கிற தேர்தல் ஆணையம் என்னிடத்திலே சான்றுகள் கேட்கிறது. என்ன சான்று கேட்கிறது? அவர் கொடுத்த சான்று, ஆதார் அட்டை, ரேஷன் அட்டை, என்னுடைய வாக்காளர் அடையாள அட்டை எல்லாம் இதே இந்திய தேர்தல் ஆணையம் தான் எனக்கு கொடுத்து அந்த தகுதியை எனக்கு கொடுத்தது. ஆனால் அதே தேர்தல் ஆணையம் இன்றைக்கு புது வகையான ஒரு முறையை கொண்டு வந்திருக்கிறது. என்னவென்று சொன்னால், நான் இந்த மண்ணிலே வாக்களிக்க வேண்டுமானால், இந்த மண்ணிலே வாக்களிக்கக்கூடிய தகுதியை பெற வேண்டுமானால், என் தந்தை அந்த நாளிலே எங்கே வாக்களித்தார், அவருக்கு வாக்குரிமை எங்கே அளிக்கப்பட்டது, எங்கே அவர் வாக்கை செலுத்தினார் என்கிற எல்லா செய்தியையும் நான் அந்த கொடுக்கிற படிவத்திலே நான் காட்ட வேண்டும். நான் அன்பார்ந்த கேடுகட்ட மோடிக்கும் அந்த அரசிற்கும் நான் சொன்னது, என் தந்தை 25 ஆண்டுகளுக்கு முன்னே இறந்து விட்டார். என் தாய் 23 ஆண்டுகளுக்கு முன்னே இறந்து விட்டார். என் தந்தைக்கு இன்றைக்கு என் தந்தையினுடைய அந்த செய்தியை நான் எப்படி சொல்ல முடியும்? என் தந்தை ஓட்டு போட்டு அவர் இறந்து 5 தேர்தல் இந்திய திருநாட்டிலே நடந்திருக்கிறது. அன்றைக்கெல்லாம் கேட்காத ஆவணம் இன்றைக்கு கேட்கிறார்கள். நான் அன்போடு கேட்கிறேன், இந்த திராவிட அரசிற்கு நீங்கள் தான் ஆவணத்தை கொடுக்க வேண்டும். மத்திய அரசிற்கு உங்களுக்கு தான் ஓட்டு போட்டார். என்னுடைய தந்தை, என்னுடைய தாய் இறந்து விட்டார்கள். அவர்களுடைய ஆவணத்தை இடத்திலே கேட்கிறீர்கள் என்று சொன்னால் 6 நூற்றாண்டு காலம் இந்த மண்ணிலே எல்லாவற்றையும் மறைத்துவிட்டு இன்றைக்கு அதை கொடு, இதை கொடு, அட்டை கொடு. நான் அன்போடு பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் 80% பேர், 80 விழுக்காட்டு மக்கள் சென்னையிலே வாடகை வீட்டிலே குடியிருக்கிறார்கள். 6 மாதம் அவன் குடியிருந்தால் 6 மாதத்திற்கு பிறகு அவன் அடுத்த ஊரை நோக்கி செல்ல வேண்டும். இப்படி மாற்றி மாற்றி அவன் வாடகையிலே குடியிருந்திருக்கிறான்.
வாடகையிலே குடியிருந்தவனுக்கு அன்றைக்கு வாக்காளர் அட்டை நீங்கள் கொடுத்தீர்கள். இன்றைக்கு எழும்பூரிலே குடியிருக்கிறவன் வேல் நிமித்தமாக, அவனுடைய வாழ்வில் நிமித்தமாக தொடுவாய் போறான், மணலி போறான், மாதவரம் போறான். இப்படி செல்கிறவர்கள் எப்படி நீங்க கணக்கெடுப்பீங்க? எப்படி கணக்கெடுப்பீங்க? நீங்க நீங்க போவீங்க, நேரா அந்த வீட்டுடைய விலாசத்தை பார்ப்பீங்க, அங்க இருக்க மாட்டான், உடனே ரிஜெக்ட் பண்ணுவீங்க. இப்படி இந்த நாட்டை கேடுகட்ட முறையில் இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பு, தேர்தல் ஆணையம் இன்றைக்கு படுகொழிலே பாதாளத்தில் போய் கொண்டிருக்கிறது. ஒருத்தவங்களுக்கு ஆய்க்கிறதான். இந்த மீது அக்கறை கொண்டவர்கள், இந்த மக்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் யாராவது செய்வானா என்று சொல்லி, எனக்கு பின்னால் நிறைய பேர் பேசணும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக வழக்கறிஞர் பாசறையின் மாநில செயலாளர் சங்கர் அவர்கள்.